Hyundai i20ல ஏசி சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி செல்ஃப் டயக்னாஸ்டிக் பண்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் எடுத்திருக்க மாடல் பாத்தீங்கன்னா i20 Elite FACT கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். இந்த செல்ஃப் டயக்னாஸ்டிக் இந்த FACT கண்ட்ரோல் சிஸ்டத்துல மட்டும்தான் செக் பண்ண முடியும். FACTன்றது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த பேனல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து FACTன்னு சொல்லுவோம். இதை நம்ம மேனுவலாவும் டயக்னோஸ் பண்ணலாம். இதுக்கு எப்படி ப்ரொசீஜர்னா, ஆஃப் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மோடு பட்டனை 4 டைம்ஸ் 2 செகண்ட்ஸ்க்குள்ள பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு கோடு ஜென்ரேட் ஆகுது. இப்போ 00னா வண்டி நார்மலா இருக்கு, ஏசி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நார்மல் மோடு ஏசி இருக்க வண்டிக்கு அப்ளிகபிள் ஆகாது. கோடு ஜென்ரேட் ஆன உடனே பாத்தீங்கன்னா இப்போ 00னா நார்மலா இருக்கு. இப்போ 11, 12, 13லாம் பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் சென்சார். ஆம்பியன்ட் சென்சார்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் சென்சார். ஓப்பன் இருக்கு, ஷார்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த கோடு ஜென்ரேட் ஆகும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், இதை செல்ஃப் டயக்னாஸ்டிக் நம்மளே செக் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்கேனிங் இல்லாம பார்க்கலாம்.